இந்தியாவில் பிற மாநிலங்களுக்கு பிற முதலமைச்சர்களுக்கு முன்னோடியாக விளங்கக்கூடிய வகையில காலை சிற்றுண்டி உணவு வழங்கி பள்ளி பிள்ளைகளை அரவணைக்கக்கூடிய அந்த தாய்மை உள்ளம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது. சத்துணவு எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட பன்மடங்கு இன்றைக்கு வெகுமக்களிடத்திலே வரவேற்பு பெற்றிருக்கிற ஒரு திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம். ஏராளமான பிள்ளைகள் அதனால் பயன்பெறுகிறார்கள், கல்வியில் நாட்டம் பெறுகிறார்கள். அப்படி எந்த பிள்ளையும் டிராப் அவுட், பள்ளியில் பாதியிலேயே இடைநிற்றல் செய்யக்கூடாது, படிப்பை பாதியிலேயே நிறுத்தக்கூடாது. அவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். கல்வியிலே அவர்கள் வலுவாக இருந்தால்தான் உயர்கல்விக்கு செல்ல முடியும் என்பதால் பள்ளி கல்வியை வளர்த்தெடுப்பதிலே, வலுப்படுத்துவதிலே, அதை மேம்படுத்துவதிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சிறப்பான கவனம் செலுத்தி வருவதை நாடு அறியும். அந்த வகையிலே நாம் மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் நெஞ்சார பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகள் அனைவரும், ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அனைவரும் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. கல்வி ஒன்றுதான் நமக்கு பாதுகாப்பு, கல்வி ஒன்றுதான் நம்மை முழுமையாக விடுவிக்கும், கல்வி ஒன்றுதான் எவராலும் களவாட முடியாத பெருஞ்செல்வம், கல்வி ஒன்றுதான் தன்னம்பிக்கையை தரும், கல்வி ஒன்றுதான் துணிச்சலை தரும், கல்வி ஒன்றுதான் தற்சார்புடன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நமக்கு தரும். எனவே பிள்ளைகளுக்கு ஆடு மாடுகளை சேர்த்து வைக்கிறோம், நிலபலங்களை சேர்த்து வைக்கிறோம், நகை நட்டுகளை சேர்த்து வைக்கிறோம் என்று பெற்றோர் அதிலே நாட்டம் செலுத்தாமல் என்ன கடன் வாங்கினாலும் எவ்வளவு செலவழித்தாலும் பிறக்கிற பிள்ளைகள் அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே கல்வியை போல் சிறந்த செல்வம் எதுவும் இல்லை என்பதை கவனத்திலே கொண்டு நெஞ்சிலே இருத்தி அனைத்து பிள்ளைகளையும் படிக்க செய்ய வேண்டும்.